விண்ணை தாண்டி வருவாயா ஜஸ்ட் இன்னொரு படம்னு சொல்லிட முடியாதுல்ல. இட்ஸ் a ஃபீல். அதே மாதிரி தான் அந்த படத்தில் வர அந்த சர்ச். செயின்ட் மேரிஸ் ஃபோரியன் கேத்தீட்ரல் ஆலப்பிலிருந்து பேக் வாட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு ரிமோட் பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு சினிக் அண்ட் செரீன் பிளேஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. கேரளாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெஸ்ஸி கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு கார்த்திக் அங்கே போவாங்க. நெக்ஸ்ட் லேட்டராக ஜெஸ்ஸி அவங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறதும் இதே சர்ச்சில் தான். இந்த சர்ச்சுக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஃபேன்சி, பட் ஐ couldn't go. And this was the time when I finally took the decision that I have to go there. And நான் அங்கே போகும்போது அங்கே லிட்ரலி யாருமே அண்ட் இட் வாஸ் குவைட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் படத்தில் பார்த்துட்டு நேரில் பார்க்குறதுக்கு. அண்ட் I stood at the same place where Karthik stood. And ஏதோ என்னோட ஜெஸ்ஸி அங்கே இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு நான் போகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த இடத்த ஃபைனலி பார்த்ததும் இட் டிட் சம்திங் டு மீ. அண்ட் கார்த்திக்கு எப்படி இருந்திருக்கும்னு ஓரளவுக்கு என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. அதே பெஞ்சில் உட்காந்து அந்த பெடஸ்டியல் நான் பார்க்கும்போது. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் விண்ணை தாண்டி வருவாயா, அந்த படம் உங்களுக்கு அந்த இம்பேக்ட் பண்ணியிருந்ததுன்னா திஸ் பிளேஸ் இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் விசிட் ஃபார் யூ. Front of the legendary விண்ணை தாண்டி வருவாயா cathedral, but I couldn't find any Jesse nor Karthik, just Vasi. Jesse flat. This is Kerala for you, man. Literally Kerala. Miss பண்ணிடக்கூடாது. And I just wanted to share that with all of you guys.